கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உத்தம இதயத்தை அவர் பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையில் அவன் நிலைத்திருந்து இரவும் பகலும் அவன் தியானித்து ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் அவன் இருக்கும் பொழுது அவனோடு தேவன் எப்படி அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இப்படி தான் தேடி வருகிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அப்படி என்றால் என்ன? தன்னுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். அவனுடைய வழி என்றால் என்ன? அவன் இதை அறிந்து அவன் கற்றுக்கொள்கிறான், படிக்கிறான், மற்ற விஷயமான காரியங்களை செய்கிறான், நன்மை செய்கிறான், பல பேர்களுக்கு உதவுகிறான், நிறைய காரியங்களை அவன் தேவனுக்கு பிரியமாக அவன் நடக்கிறான். அதாவது இதெல்லாம் செய்யணும். இந்த பூமியில் தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில், அதாவது இந்த சரீரத்தை கொண்டு அவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். ஆகையால் இந்த பூமியிலே இருக்கிற இந்த உயிரினங்கள், இந்த இடங்கள், இந்த பூமியை பரலோகம் போல ஆக்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது அந்த செம்மையான அந்த இதயத்தை அவர் பார்க்கும் பொழுது பாருங்க, அவன் வழி செம்மைப்படுத்தும். அதாவது அந்த வழி எப்பொழுதும் அவனுக்கு சுகமாக இருக்கும். அதாவது சுதந்திரம், அதாவது எப்பொழுது நன்மை. அவன் எங்கு சென்றாலும் அவனுக்கு கிருபை, சமாதானம், செல்வங்கள் எல்லாம் கிடைக்கிற தேவன் அவனுக்குள்ள இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கனை பாருங்க, துன்மார்க்கனும் தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். அதாவது அவன் என்ன செய்கிறான்னா, இதெல்லாம் ஏன் செய்யணும்? நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கி நம்ம இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், ஏதாட்டு சுருட்டணும், இருக்க தட்டி வாழறதுக்கு நம்ம ஏதாட்டு பண்ணணும், ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடாது, இப்படியாட்டு பிடுங்கி வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் தன்னை வேறு விதமாக சிந்திக்கிறான். ஆனால் அதற்கான சில காரியங்கள் அவனுக்கு கிடைக்கி, ஆனாலும் அதனுடைய பலன் என்னென்னு கிடைக்குன்னா அவனுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாரும் இந்த விதமான செம்மையான பாதைகளை ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் வேறு பாதையில் ஓடுறான், முள்ளும் குறுக்குமான பாதை. அதில் முதல்ல அவனுக்கு ஏதோ ஒரு விதமான சந்தோஷம் இருந்தாலும் ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்றால் அவனுக்கு துக்கம்தான். காரணம் என்ன? இந்த தேவன் இந்த பூமியிலே இந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். எப்படி விதைப்பும் அறுப்பும் உண்டு. அதாவது அவன் என்ன செய்கிறானோ அதற்கு அவனுக்கு பலன் கிடைக்கும். இதான் உண்மை, அப்படி தானே? ஆகையால் இந்த துன்மார்க்கனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை அவன் கையாள வேண்டியதான். அதுக்கு வேறு வழியே இல்லை. இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகளை அவன் இருக்கக்கூடாது என்றுதான் தேவன் அவனுக்கு செம்மையான அந்த உத்தமனான இதயத்தை அவர் கொடுக்கிறார். அதை நீ பெற்றுக்கொள். ஏன் இப்படி இருக்கிறார்? இந்த இதயத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நிம்மதியான ஒரு தூக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்த உடனே தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு யார் மேலேயும் கசப்பு இருக்காது, கோபம் இருக்காது, பொறாமை இருக்காது, போட்டி பொறாமைகள், வஞ்சகம் இப்படிலாம் இருக்காது. அந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்க, வேலை செய்வாங்க, ரிலாக்ஸாக படுத்துக்கிடுவாங்க. ஆனால் மற்றவர்கள் பாருங்கள், யார்ட்டு எத்தனை பிடுங்கணும், வாங்கணும், அடிக்கணும், அவனை கொல்லணும், வாங்கணும், எதையாட்டு ஒன்று செய்யும் பொழுது அவங்களுக்கு பகையை உருவாக்கி வச்சுருவாங்க. பகையை உருவாக்கி வைக்கும் பொழுது நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. எப்பவும் புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க, ஏதாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாட்டு ஃபோனை பண்ணிக்கிட்டு யாராட்டு அதை செஞ்சணும், இதை செஞ்சணும். அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இருக்காது. ஒரு அவனுக்கு தூக்கம் வரணும்னா தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்கணும். அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறிவிடும். ஆனால் தேவன் அதை விரும்புவதில்லை. தேவன் ஒவ்வொருவருடைய அவருடைய விருப்பம் சித்தம் எப்படி இருக்குது? உன்னுடைய உத்தமமான இதயத்தை நீ வைத்து நீ வாழ்க்கையிலே செம்மையாக, அதாவது அவன் வழி செம்மைப்படு, அதாவது செம்மையான வழி, அதாவது சுதந்திரமான வழி, நன்மையான வழியை நீ தெரிந்து கொள். உனக்கு அதில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் கொடுக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் இந்த வார்த்தை கொண்டு தான் உங்களுக்கு நீ இப்படி இரு அப்படின்னு சொல்கிறார். இன்று அவர் சொல்லுகிற அந்த பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீ உத்தமனான அந்த வார்த்தையை எடுத்து இருக்கும் பொழுது உனக்கு நான் இதை தருவேன், அந்த துன்மார்க்கத்தை விட்டு நீ விலகி செம்மையான இதயத்தோடு இரு என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷம், மகிழ்ச்சியாய் நிரம்பும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.